இறையேசுவிலே அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசீர் நிறைவாக இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் வியாபார உலகமாக மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு விலை ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் நாங்கள் இப்போ காசு கொடுத்து வேண்டிடலாம் என்ற ஒரு சிந்தனை இருக்குது. காசு இருந்தால் போதும். ஆனால் என்னதான் காசு இருந்தாலும் இந்த ஆன்மா என்பதற்கு விலை மதிப்பே இல்லை என்பதை இன்றைய நற்செய்தி எங்களுக்கு எடுத்து சொல்கின்றது. ஒருவன் இந்த உலகத்தையே தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன்? அப்படி என்று நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். இந்த நவீன உலகத்தில் நாங்கள் ஓடிக்கொண்டே தான் இருக்கின்றோம். பலதுக்கு சம்பாதிக்கணும், நல்ல பதவியில் இருக்கணும், நிறைய பட்டங்களை வேண்டணும் என்று நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். விடிய காலையில் இருந்து இரவு வரைக்கும் ஓடிக்கொண்டே இருப்போம். ஆனால் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறதால நாங்கள் பலதை இழந்து கொண்டிருக்கின்றோம். எங்களோட குழந்தைகளோடையே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்கும், அன்பாக இருக்க முடியாமல் இருக்கும், கணவனும் மனைவியும் சந்திக்கிறதே அரிதாக இருக்கும். அப்படியான ஒரு வேல்யூபிள் டைமை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மனதிற்கு அமைதியான தனியான ஒரு நேரத்தை எங்களுக்கென்று கொடுக்க இயலாத ஒரு நிலைமையில இருப்போம். எங்களோட ஆரோக்கியத்தை நாங்கள் இழந்து கொண்டிருப்போம். நித்திரையே இல்லாத வேலைகள், நித்திரையே இல்லாத படிப்பு, எங்களோட ஆரோக்கியத்தை, எங்களோட ஆன்மீகத்தை, கோயிலுக்கே போக இயலாது. சண்டே திருப்பலி கூட போயில. ஏன்னா பிள்ளைக்கு டியூஷன் இருக்குது, அவங்கள படிப்பிக்கணும், அந்த போட்டி இந்த போட்டி, அதுக்காக அவங்கள தயார்படுத்தணும். அப்படி என்று நாங்கள் எங்களையே எங்களோட வாழ்க்கையை இழக்கின்ற ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைய நாளில் ஜேசு எங்களுக்கு சொல்கிற 2 முக்கியமான விஷயம் என்னென்னா, சிலுவை என்பது சுமையல்ல, அது ஒரு ஐடென்டி கார்டு, இல்லாட்டி ஒரு ஆதார் கார்டு. இந்த நாட்களில் நாங்கள் சில வேளையில் சிலுவையை துன்பமாக கஷ்டமாக கருதலாம். ஆனால் சிலுவையை தூக்குவது என்பது நேர்மையாக இருப்பது. எங்களோட ஆஃபீஸில் வேலை செய்யும் போது அங்கே லஞ்சம் வேண்டாமல் உண்மையாக இருப்பது என்பது சிலுவையை சுமக்கின்ற ஒரு வாழ்க்கை. மற்றவங்க கேலி செய்தாலும் இல்லை, நான் இதைத்தான் செய்வேன், உண்மையைத்தான் பேசுவேன் என்று வாழ்கிறது சிலுவையை தூக்கி கொண்டு போகிற ஒரு வாழ்க்கை தான். அங்கே யாராவது அடிபட்டிருந்தால் ஓடி போய் தூக்குறோம், இந்த செல்ஃபி எடுத்துக்கொண்டோ அப்படி எல்லாம் இல்லாமல் போய் அவனை தூக்குறது, அது ஒரு சிலுவை, சிலுவையை தூக்குகின்ற ஒரு வாழ்க்கை. ஆகவே சிலுவை என்பது துன்பம் அல்ல, அது எங்களோடையே இருக்கணும் என்றதை இன்றைக்கு இயேசு சொல்றார். இரண்டாவது, செல்ஃபி கலாச்சாரத்தில் இருந்து செல்ஃப் டினாயல் கலாச்சாரத்தை நோக்கி நாங்கள் போகணும். இந்த நாட்களில் நாங்கள் எங்கே போனாலும் இந்த செல்ஃபி எடுக்கிறது, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் நாங்கள் கவனமாக இருக்கும். ஒரு மலையை பார்க்குறோம், அதுக்கு முன்னுக்கு போய் நாங்களும் தெரியணும், நாங்களும் அதில் தெரியணும், அந்த மலையும் தெரியணும், இல்லாட்டிக்கு அந்த கடலும் தெரியணும் அப்படி என்று நாங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசு சொல்றது இல்லை, மக்களுக்காக, கடவுளுக்காக உன்னையே நீ விட்டு கொடு, உன் குடும்பத்திற்காக, கடவுளுக்காக, சமூகத்திற்காக உன்னை நீ விட்டு கொடு என்று ஆண்டவர் சொல்கின்றார். கடைசி காலத்தில் ஆண்டவர் கேட்பார், நீ எதை எனக்கு இந்த ஆன்மாவுக்காக ஈடாக தருகின்றாய்? அந்த நேரத்தில் நாங்கள் என்னட்ட இத்தனை ஃபோட்டோஸ் இருக்குது, எத்தனை வீடியோஸ் இருக்குது, இல்லாட்டிக்கு இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, லைக்ஸ் இருக்குது என்று அதையெல்லாம் நாங்கள் ஈடாக காட்டலாது. எங்களோட அன்பு பணிகள், நாங்கள் காட்டிய கருணை, வாழ்ந்த நேர்மையான வாழ்வு, இதை மட்டும்தான் நாங்கள் ஆண்டவர்கிட்ட அந்த ஆன்மாவுக்கு ஈடாக
நாங்கள் காட்டலாம். ஆகவே என் அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட நாங்கள் பேசுவோம். ஒரு நிமிடம் நாங்கள் கண்களை மூடி, நான் ஆன்மாவை நோக்கி செல்கின்றேனா அல்லது இந்த உலகத்தை நோக்கி நான் ஓடுகின்றேனா, உலக செல்வங்களை நோக்கி என்று நாங்கள் சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.